முழுசா இன்றைய நாள் நான் எங்கே நிற்கிறேன்னு பார்த்தீங்கன்னா எங்கள்ட சமையலறைக்கு தான் வந்து நிற்கிறேன். இன்றைக்கு நான் உங்களோட ஒரு சூப்பரான ஒரு சூட மீன் குழம்பு ஒரு வித்தியாசமான முறையில் மாங்காய் பிலாக்கோட்டை எல்லாம் போட்டு செய்கிற ஒரு மீன் குழம்பு வந்து உங்களோட பகிர்ந்து கொள்ள போகிறோம். அப்போ நாங்கள் எப்படி செய்கிறதுன்னு சொல்லி பார்க்குறதுக்கு முன்னாடி எங்களோட சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறாங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி விடுங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு தொடர்ந்து வரும். அப்போ நாங்கள் வந்து இப்போ மீன் குழம்பு எப்படி செய்கிறேன்னு சொல்லி என்னென்ன தேவைன்னு சொல்லி பார்ப்போம் வாங்குவோம். அப்படியே பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து எங்களுக்கு தேவையான பிலாக்கொட்டை, மாங்காய், வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை எல்லாம் எடுத்து வச்சுருக்கிறோம் மீன் குழம்புக்கு. அப்படி எங்கால பார்த்தீங்கன்னா மீன் எல்லாம் வெட்டி கழுவி வச்சு கிடக்கு. இதுக்கு நாங்கள் சூட மீன் தான் எடுத்து குழம்பு வைக்க போகிறோம். மற்றது சீலாவும் துள்ளு மண்டையும் கிடக்கு, அது கொஞ்சம் நசிஞ்சு போட்டது, பின்ன அதை நாங்கள் பொரித்து சாப்பிட போகிறோம். அப்போ நாங்கள் வந்து இதுகளோட உப்பு தூள் தான் தேவைப்படும். இன்றைக்கு மாங்காய் போடுறனாடி நாங்கள் புளி போடையிலே. அப்போ நாங்கள் எப்படி செய்யுதுன்னு சொல்லி பார்ப்போம் வாங்குவோம். அப்படியே பார்த்தீங்கன்னா நாங்கள் அடுப்பு கிட்ட வந்துட்டேன். இப்போ வந்து நான் அடுப்பை போட்டு சட்டி காய வைப்போம். இன்றைக்கு பொரிச்சு தான் வைக்க போகிறோம், தாளித்து வைக்க போகிறோம். எண்ணெய் ஊற்றி தாளித்து போட்டு போட்டு சரியில்லை போட்டு சொட்டு தான் போனோம். இந்த சிவப்பு எல்லாம் மணக்கு அந்த சட்டி நல்ல வடிவாக ஆகிட்டும். நாங்கள் என்ன விடுறதுக்கு தண்ணி இருந்தால் அப்புறம் வெடிக்கும் பழக்கம். சரி, பக்கத்தில் ஒரு மீன் சொதி கொண்டு வச்சு கொண்டிருக்கிறாங்க. கமராக்க வராமல் கை மட்டும் அப்படி தெரியுது வெட்டி. சரி, எங்களுக்கு சட்டி வந்து நல்லா சூப்பராக காஞ்சிட்டு அப்போ நாங்கள் தேவையான வெண்ணியை விடுவோம். எனக்கு தேவையில்லை தான் காய்களை விடுங்களா. எண்ணெயில் வடிவாக பொங்கிட்டுது. அப்போ நாங்கள் வெங்காயத்தை போடுறோம். அப்படியே பச்சை மிளகாயம் சேர்த்து போடுவோம். சீலாவையும் போடலாம். சீலாவையும் போடுறோம். சீலா மீன் சொல்லி வச்சு சீலா மீனை பெருசு வச்சாச்சு. அப்போ நாங்கள் சீலாவை இதுக்கே போட்டு காய்ச்சோம். அப்புறம் பொரிக்கிறதுக்கு மீனாக்கட்டுருக்கா பொரிக்கணும். நாரையில சும்மா நசிஞ்சு போடுறோம். இன்னைக்கு எங்களுக்கு மட்டும்தானே வேலை இல்லை. பின்ன நாங்கள் ஒரு சீலா தான் பண்ணாங்க. அப்போ 1/4 கிலோ சீலா என்ன இருக்குன்னா 400 சொன்னது. 1/2 கிலோ எடுத்தால் இது 700 செல்லாமல். அப்போ எங்களுக்கு 1/2 கிலோ தேவை இல்லை. நாங்கள் சூடையும் சேர்த்து தானே இப்போ பண்ணுறோம் நாங்கள். அப்போ நாங்கள் 1/4 கிலோ காணுமெண்டு ஒரு சீலாவும் அவள் மெனங்காமல் சின்ன துள்ளு மண்டையை கொண்டு போட்டு தந்து விட்டவா. அப்போ அது கொஞ்சம் நசிஞ்ச மாதிரி போயிட்டு அப்போ அதை நாங்கள் பொரிப்போம்னு பார்த்தது. ஆனால் அது நல்ல மீனாக கிடக்குன்னு நாங்கள் பொரிக்கையில குழம்புக்கே போடுவோம். சரி, நாங்கள் வந்து இப்போ எங்கள்ட பிலாக்கொட்டையும் மாங்காயும் போட போகிறோம் சட்டைக்குள்ள. மாங்காய் போட்டால் புளிவிட தேவையில்லையா. அப்போ நாங்கள் இன்றைக்கு சந்தைக்கு போனது. பின்ன அதில் மாங்காயை கண்டா பிறகு வண்டி கொண்டு வந்துட்டோம். எதுவும் இல்லையா நாங்கள் கடைசியாக போட்டு வைக்க போகிறோம். பிலாக்கொட்டை வேண்டுதான் கொஞ்சம் சரியில்லாமல் இருக்கிற அப்புறம் கணக்கை போட்டால் குழம்பு சரியில்லாமல் வந்துடும். அப்போ நாங்கள் இதுக்கு நாங்கள் இதை அவிக்கிறதுக்கு பாலை விட்டு வைப்போம். முதல் 2வது பாலை விட்டு நாங்கள் இதை அவிய விடுவோம். முதல் பால் வேண்டாம். இன்றைக்கு கடையில் பூசணிக்காயே இல்லை. அப்போ நாங்கள் வந்து இன்றைக்கு மரவள்ளி கிழங்கு சும்மா வருமா காய்ச்சி இன்றைக்கு மரவள்ளி கிழங்கும் காய்ச்ச போகிறோம். அது வந்து வீடியோவில் பகிர்ந்து கொள்ளையில் மீன் குழம்பு மட்டும்தான் பகிர்ந்து கொள்ள போகிறோம். அப்போ இது
நல்ல வடிவா மாங்காய் மவிஞ்சு பிளாக்கொட்டையும் மவிஞ்சு ஒரு கொதி வர நாங்கள் மீனை போடுவோம். தண்ணி வச்சு சரி எங்கண்ட மாங்காயும் பிளாக்கொட்டையும் கொஞ்சம் மவிஞ்சு ஒரு கொதி வந்துட்டு அப்போ நாங்கள் வந்து இப்போ உப்பும் தூளும் போட போகிறோம். உப்பு எடுத்து வச்சிருக்கிறோம் கையில். உப்பை வந்து இப்போ போடுவோம். அப்படியே தேவையான அளவு தூளையும் போடுவோம். வடிவா அப்படியே கிளக்கி விடணும். அப்போ தான் எல்லா இடத்துலையுமே அப்படியே சேரும். உப்புத்தூள் கரைஞ்சி குழம்புல நிற்கும். சரி நாங்களே மீன்களை போடுவோம். அப்படி ஒன்றொண்டா போட்டு விடுவோம். இதுக்குள்ள அவியட்டதும் இப்போ கடையிலே சூடை தானே அப்படி நிறைய இருக்குது. சூடை பார்க்கவே சூடை வடிவாக இருக்கும். அப்படியே இருக்குது நிறைய கண்ணாடி சூடை இருக்குது. சரி நாங்களே இதை அப்படியே இப்போ குழாய் விடுவோம். சரி எங்கண்ட மீனை வந்து இதுக்குள்ள வடிவாக போட்டாச்சு. தேவையான சேர்வைகள் எல்லாம் போட்டாச்சு. அப்படியே நீ மீனுமே அவிஞ்சு நல்ல வடிவாக பொங்கி கொதிச்சு அதுக்கு பிறகு நாங்கள் பார்ப்போம் என்னன்னு சொல்லி. நேற்றைக்கு பார்த்தீங்கன்னா நான் காணொலி பதிவிடையில. என்ன காரணம்டா நேற்றைக்கு பெரிய ஒரு சம்பவம் ஒன்று நடந்துச்சு. என்னன்னு சொல்லிச்சுன்னா எங்கண்ட வீட்டுக்கு பின்னுக்கு காணி ஒன்று இருக்குது. அங்கே நிறைய வேம்புகள் இருக்குது. அப்போ அதை தரிக்கிறதுக்காகவும் அப்படி நாங்களும் சொன்னாங்க ஃபோன் பண்ணி எங்கண்ட வீட்டு சைட்டுக்கு வர கொப்புகளை தட்டி விட சொல்லி. என்னன்னு சொல்லி சொன்னால் அது வந்து இஞ்சால வீடு கட்டைக்க அப்புறம் கொப்புகளை தட்டைக்க வந்து விழுந்துதான்னு சொல்லி சொன்னால் எங்கண்ட வீடு உடாஞ்சி ஓடும் வேண்டாம். அப்படி சின்ன சின்ன இது நடந்திருக்குது. அப்போ அதில் வந்து நாங்கள் சீட்டு போடுறதுக்கு முன்னாடியே வந்து சொன்னான் நான். அப்போ இந்த இஞ்சால வர வேம்பு கொப்புகளை கொஞ்சம் வெட்டி விடுங்கன்னு சொல்லி அப்போ அவசியம் வச்சுனோம். நாங்கள் தரிக்கத்தான் போகிறோம்னு சொல்லிட்டு அப்போ நேற்றைக்கு ஃபுல்லாக தரைச்சி கொண்டு மிஷின் சத்தம்ண்டா மரம் தறிக்க சத்தம் சொல்ல தேவையில்லை. அப்படி ஒரு சத்தமாக இருந்தது. அப்போ அதில் வந்து நாங்களும் காணொலி பதிவிடையெல்லாம் போடுது, காணொலி எடுக்கலாம் போடுது. அவ்வளோ சத்தத்துக்கு எடுத்த ஒரு பார்க்குறாங்களுக்கு மன உளைச்சலாக போடும். அதால் வந்து நான் எடுக்கையில் கிட்டத்தட்ட ஒரு 5-6 மணி அப்படித்தான் வேலையெல்லாம் முடிஞ்சது. அப்போ அதுக்கு பிறகுங்க தண்ணியுமே வந்து தண்ணி இதில் வாரது டேங்கில் அதில் நாங்கள் எடுக்கிறோம். நாங்கள் அப்போ தண்ணி வேறு இலக்குன்னு நாங்கள் நேற்று ஒரு 6:30 தண்ணி எடுக்கிறதுக்கும் போட்டு அப்படியே மில்லுக்கும் போட்டு அதுக்கு பிறகு வந்து நாங்கள் அதே ஒரு காணொலியாக பயிர்வம்னு நினச்சது. பிறகு இருட்டுக்குள்ளே பிறகு இந்த முகங்கள் சும்மாவே பார்க்கலாது. பிறகு இருட்டுக்க பார்த்தா அதை விட கஷ்டமாக போயிடும் பண்ணிட்டு நான் நேற்றைக்கு காணொலி எடுக்காத நேற்றைக்கு பயந்து கொள்ளையில். அப்போ இன்றைக்கு கடைக்கு போய் மீன் ஒன்று வேண்டிட்டு மாங்காயை கண்டா பிறகு சரி வித்தியாசமான ஒரு மீன் குழம்பு செய்வோம்னு சொல்லிட்டு இந்த மீன் குழம்பை வச்சு கொண்டிருக்கிறேன். பார்த்தீங்கன்னா மீன் குழம்பு நல்ல வடிவாக பொங்கி கொதிச்சு கொண்டிருக்குது. அப்படி இன்னும் நல்ல வடிவாக பொங்கி அவியட்டும் நாங்கள் பார்ப்போம். எங்கள்ட மீன் குழம்பை பாருங்க நல்ல வடிவாக அப்படியே கொதிச்சு கொண்டிருக்குது. கும்பலெல்லாம் விட்டு தூள் கொஞ்சம் பார்த்து போடணும் போலாங்களா பார்ப்போம். கூடிட்டோம். தூள் கூடிட்டேன். இந்த வகைக்கு தூள் கொஞ்சம் குறைச்சி சாப்பிட்டா தான் நல்லமான மரவள்ளிக்கிழங்கு நாங்கள் வெள்ளைக்கறியாக தான் வைக்க போகிறோம். அப்போ நாங்கள் இதை கொஞ்சம் தூள் போட்டுருக்கோம். அப்போ சமாளித்து சாப்பிடலாம். சரி எங்கள்ட மீன் குழம்பு வந்து நல்ல வடிவாக ஆவி பறந்துருக்கோம். அப்படியே பக்கத்தில் பார்த்தீங்கன்னா மீன் சொதி வச்சு முடிஞ்சு இப்போ இடியப்பம் அவியல் நடக்குது. அப்போ இடியப்ப புட்டு மூடிதான் கேமராக்குள்ளே பாதி இடத்துல நிற்குது. எங்கள்ட மீன் குழம்பு தான் மெயின் விஷயம். அதுவுமே வந்து தெரியுது. அப்போ நாங்கள் வந்து இப்போ இதுக்கு நாங்கள் முதல் பால் விட போகிறோம். முதல் பால் கொஞ்சம் விடுவோம். அப்படியே மரவள்ளிக்கிழங்கு கரைக்கிறது தேவை. இப்போ நாங்கள் கொஞ்சமாக விடுவோம். மரவாசியை விட்டுட்டு அப்படியே கொஞ்சம் துளாவி விடுவோம்.
எண்ணெய் விட்டு வச்சிருந்தீங்க அப்படியே சைடில் எண்ணெய் வந்து படர்ந்து போய் நிற்கிது. தூள் காணுமா சொதி மாதிரி ஒரு சொட்டை போடும் இவ்வளோ காணாமல் இருந்தாங்களுக்கு ஒரு சொட்டை போட்டுட்டு இப்போதான் நாங்கள் இந்த மீன் குழம்பு அந்த சரியான ஒரு இடத்துல வந்து நிற்கிது, தூளெல்லாம் கணக்கு. அப்போ நாங்கள் இனி எங்களை கருவேப்பிலையை போடுவோம். மீன் குழம்புக்கு ஒரு கொஞ்சம் கருவேப்பிலை எடுத்து அப்படியே போட்டு விடுவோம். சரி, இவ்வளோ தானே இந்த மீன் குழம்பு. நல்ல சூப்பரான ஒரு மீன் குழம்பு வந்து நான் ரெடி பண்ணிட்டேன். மீன் குழம்பு வந்து வைக்கிறது இப்போ ஒரு ஈஸி மாதிரி போட்டு எல்லாத்தையும் போட்டு இதை விட மற்றது அவிச்சு வைக்கிறது வந்து நல்ல சுகம். எல்லாத்தையும் வண்டி போட்டுவிட்டு கொதிக்க வச்சுட்டு சரி. அப்போ இதுவுமே வந்து ஒரு வித்தியாசமான முறை தான். நீங்களும் செஞ்சு பாருங்கோ. இது எல்லாம் போட்டு பிலா போட்ட மாங்காய் எல்லாம் போட்டு செஞ்சு வரணும், நல்ல சூப்பராக இருக்கும். கத்தரிக்காயும் சிலவை போட்டு செய்த வேணும். வீட்டையும் வந்து ஒரு நாள் செஞ்சது கத்தரிக்காய் போட்டு தீகள் செஞ்சதை நினைக்கிறேன். சுவையாக தான் இருக்கும் எப்படி செஞ்சாலும். அப்போ நீங்களும் 3 நாளைக்கு இப்படி செஞ்சு பாருங்க. நாங்கள் சாப்பாடு போடைக்கு ஒரு காட்டுறோம் அப்படி மீன் இருக்குன்னு சொல்லி. சரி, நல்ல சூப்பராக நல்ல மரவள்ளி கிழங்கும் மீன் குழம்பும் மாங்காய் போட்டு மாங்காய் எல்லாம் போட்டு மீன் குழம்பு கொண்டு வச்சது. அது மாங்காய் மீன் எல்லாம் சேர்த்து சாப்பாடு போட்டு கொண்டு வந்து வச்சுருக்கிறேன். நாங்கள் இனி சாப்பிட போகிறோம். சரி, இன்றைய நாள் ஒரு சூப்பரான சூட மீன் குழம்போட இன்றைய நாள் பொழுது ஒரு காணொளி உங்களோட பகிர்ந்துருக்கிறேன். இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, கமெண்ட் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணி, அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி விடுங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு தொடர்ந்து பெறும். நீங்களும் இந்த மீன் குழம்பை செஞ்சு சாப்பிட்டு பாருங்க, எப்படி இருக்குன்னு சொல்லி பாருங்க, நல்ல சுவையாக இருக்கும். அப்போ நான் இதோட வந்து இந்த காணொலியை நான் நிறைவு செய்து கொள்ள போகிறேன். உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் மிதுசா. நன்றி.